இந்தியாவில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அபார வளர்ச்சி. ஜெம் போர்ட்டல் மூலம் 7.44 லட்சம் கோடி ஆர்டர் பெற்று சாதனை. மதுரையில் நடந்த MSME மற்றும் இந்திய சிறு தொழில்கள் சங்க கூட்டமைப்பு நடத்திய கண்காட்சி. இலகுரக எந்திர உற்பத்தி தொழில் மற்றும் வாகன உற்பத்தி செய்யும் அரசு துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் சிறு தொழில் விற்பனையாளர்களுக்கும் இடையே வர்த்தக தொடர்பை மேம்படுத்தும் கண்காட்சி MSME நிறுவனம் மற்றும் இந்திய சிறு தொழில்கள் சங்க கூட்டமைப்பும் இணைந்து மதுரை மடிச்சியாவில் நடத்தியது. அதில் ஜெம் போர்ட்டல் பற்றிய தமிழக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இது இந்தியாவின் தேசிய பொது கொள்முதல் தளமாக சேவையாற்றி வருகிறது. இதில் MSME நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களை பதிவு செய்வதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான வாங்குவோர் விற்போரை எளிதாக அணுக முடியும். இதன் மூலம் அவர்களது சந்தைப்படுத்துதல் எளிதாக பரவ வாய்ப்புகள் அதிகம். MSMEஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில வந்திருக்காங்க. ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா நீங்கள் ஜெம் போர்ட்டல்னு இருக்குது. ஜெம்னு கவர்மெண்ட் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்குது. அதில் ரொம்ப சிம்பிள் தான் அது ஆக்சுவலாக. பட் அதில் போய் நம்ம இது பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ணோம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா MSMEஸ்க்கு ஆர்டர்ஸ் வரும். இப்போ ஈவந்தோ பெரிய நிறுவனங்களுக்கு L1, இப்போ நம்ம டெண்டரில் L1 ஒரு கம்பெனி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. MSME கூப்பிட்டு கேட்பாங்க அந்த PSU, கேன் யூ சப்ளை அந்த வேல்யூவில் L1 ரேட்டில் உங்களால் சப்ளை பண்ண முடியுமா கேட்பாங்க. முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 25% ஆஃப் தேர் பிஸ்னஸ் இந்த MSMEஸ்க்கு வரும். ஈவந்தோ L1 கம்மியாக சப்ளை பண்ணி ரேட் கோட் பண்ணியிருந்தாலும் இது MSMEஸ்க்கு 25% ஆஃப் த ஷேர் கொடுப்பாங்க. இது ஒரு பெரிய குட் ப்ரோக்ராம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ 25லேருந்து 40% வரலையும் MSMEஸ் கிட்ட வாங்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இது வச்சிருக்கிறவங்க கம்பெனிக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி. புதுசா எதனா ஃபேக்டரி தொடங்குறாங்க அப்படின்னா இது ரொம்ப அருமையான இது நிகழ்ச்சியா இருக்கும். ஸோ இதுல கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ ஆகலாம். இப்போ நீங்க ஒரு டிஃபென்ஸுக்கு, ஒரு ISROக்கு இதெல்லாம் நீங்க சப்ளை பண்றீங்கன்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ். இப்போ ஸ்பேஸுக்கு இங்கேருந்து நம்மளோட ப்ராடக்ட் போகுது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இண்டிஜினியஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி MSMEஸ்க்கு. ஒரு பெரிய டேங்க் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு மீட்டிங்ல கூட சொன்னாங்க, ஒரு பெரிய டேங்க் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அதுக்கு தேவையான ஒரு மோட்டர், ஒரு 7 லட்ச ரூபா வேல்யூ ஆஃப் மோட்டருக்காக இது ஹோல்டாக நிற்கிறது. இது ஒரு MSMEஸ் எடுத்து பண்ணாங்கன்னா, குவாலிட்டி ப்ராடக்டாக எடுத்து பண்ணாங்கன்னா இது நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகலாம். அரசு கொள்முதல்களில் 25% ஆர்டர்களை MSME நிறுவனங்களுக்கே வழங்க வேண்டும் என விதி உள்ளன. தற்போது மத்திய அரசின் ஜெம் போர்ட்டல் வாயிலாக இதுவரை 11.25 லட்சம் MSME நிறுவனங்கள் 7.44 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஆர்டர்களை பெற்றுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டது. அதையும் கடந்து கடந்த நவம்பர் மாத நிலவரப்படி ஜெம் போர்ட்டல் வாயிலாக அளிக்கப்பட்ட ஆர்டர்களில் 44.8% MSME நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்களால் நடத்தப்படும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 78,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு ஆர்டர்களை பெற்றுள்ளன. அரசு கொள்முதல் ஆர்டர்களை பெறுவதில் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் பயிற்சி திட்டங்கள் இதில் முக்கிய பங்காற்றியுள்ளன. எனவே சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களை ஜெம் போர்ட்டலில் பதிவு செய்து வைக்குமாறு மடிச்சியா கேட்டுக் கொண்டுள்ளது.